சாய்ந்தமருதில் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கார், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மரணம். இலங்கையின் தென்கிழக்காக காணப்பட்ட தாளமுக்கம் தீவிர புயலாக உருவானது. சூறையாடப்பட போகும் வடக்கு கிழக்கு பகுதிகள். இலங்கைக்கு விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. மீட்பு குழுவை தயார் நிலையில் இருக்குமாறு ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. இந்த அரசாங்கம் தொடர்ந்து ஆட்சி செய்தால் தனி தமிழீழம் அமைந்துவிடும். மீண்டும் விடுதலை புலிகள் வந்து விடுவார்கள். ஞானசார தேரரின் அதிரடி கருத்து. நுகேகுட பேரணியில் நாமல் ராஜபக்சவை பாதுகாக்க துப்பாக்கியுடன் நின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுற்றி வளைத்த போலீசார். துப்பாக்கிகள் பறிமுதல். ஜேவிபியும் விடுதலை புலிகளும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஜேவிபி ஆட்சி அமைத்தது விடுதலை புலிகளுக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. உதயகம்மன்வலவின் சர்ச்சை கருத்தால் ஏற்பட்ட பரபரப்பு. மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பல கடற்தொழிலாளர்கள் கடலிலேயே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். உண்மையை வெளியிட்ட பிரதி அமைச்சர். கனமழை வெள்ளம் காரணமாக சாய்ந்தமருது ஒலிவேரியன் பகுதியில் உள்ள கால்வாய்க்குள் காரொன்று சிக்கியதில் காரினுள் இருந்த 3 உயிரிழந்துள்ளனர். கல்முனை மாநகர ஒலிவேரியன் கிராமத்தில் சாய்ந்தமருது ஜீம் ஆகிய பெரிய பள்ளிவாயில் பின்வீதியில் பாதையை விட்டு விலகி சொகுசு கார் ஒன்று நீரில் பாய்ந்தது. நீரில் பாய்ந்த காரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் இருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர். கார் நீரில் முற்றாக மூழ்கியிருந்த நிலையில் சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக மீட்பு தொண்டர்களின் போராட்ட மீட்புக்கு பின்னரே கார் கரையேற்றப்பட்டு காருக்குள் இருந்த 3 ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலையில் அனுப்பி வைக்கப்பட்டனர். காரில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் 3 மரணமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேச ஜனாசா அமைப்புகள், கல்முனை சுழியோடிகள், மீட்பு படையினர், போலீசார், கடற்கடையினர், பிரதேச செயலக அதிகாரிகள், கல்முனை மாநகர சபை ஊழியர்கள், பொதுநல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சம்பவ இடத்திற்கு கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் MK இப்னு ஆசார், சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி SL சும்சுதீன், சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் MM ஆஷிக் போன்றோர்களும் விஜயம் செய்திருந்தனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமருது போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தில் 6 இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளினால் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 9 பேர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக பதுளை மாவட்டத்தின் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையின் தென்கிழக்காக காணப்பட்ட தாளமுக்கு பிரதேசம் தீவிரமடைந்து தாளமுக்கமாக விருத்தியடைந்துள்ளது. இந்த தாளமுக்கம் மட்டக்களப்பில் இருந்து சுமார் 210 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் 12 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து ஆழ்ந்த தாளமுக்கமாக மாற்றமடையும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற 12 மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து, அதாவது நாளை அளவில் சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சூறாவளிக்கு எமன் நாட்டினால் பரிந்துரைக்கப்பட்ட டித்வா, அதாவது இயற்கையால் அமைந்த ஏரி என்னும் பெயர் சூட்டப்படலாம். இதன் தாக்கத்தின் காரணமாக நிலவுகின்ற பலத்த காற்றுடன் கூடிய கனத்த மழை நாடு முழுவதிலும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகையினால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால எதிர்வு கூறல்களை கவனத்திற்கொண்டு செயற்படுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாடு முழுவதிலும் வானம் முகில் சரிந்து காணப்படுவதுடன் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மணித்தியாலத்துக்கு சுமார் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏந்திக லியனகே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்த நிலைமை
நிலைமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் ஆகிய இரு தினங்களிலும் பரீட்சை நடைபெறாது என அவர் தெரிவித்துள்ளார். புத்தளம் தொடக்கம் காலி, ஹம்பாந்தோட்டை, மட்டக்களப்பு, திருகோணமலையூடாக காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது 2.5 தொடக்கம் 4.0 மீட்டர் உயரத்துக்கு மேலெழக்கூடும். இது தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. கிழக்கு மாகாண முன்பள்ளி பாடசாலைகளுக்கு புதன்கிழமை தொடக்கம் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண முன்பள்ளி பணியகத்தின் முகாமையாளர் ஜெயவதனன் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கிழக்கு மாகாண அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள தொடரான மழை மற்றும் வான்கதவுகள் திறந்ததினால் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக கிழக்கு மாகாண முன்பள்ளி பாடசாலைகள் அனைத்தும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என அவர் தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அவசர கால அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை பாராளுமன்ற வளாகத்தில் அவசர கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம், தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம், போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகா சங்கரத்னேத உதித் லொக்கு பண்டாரவிடம் இருந்த கைத்துப்பாக்கியொன்றை நொகேகொட காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதற்கமைய அதன் சட்டப்பூர்வ தன்மை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். கடந்த நவம்பர் 21ஆம் தேதி நொகேகொடவில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் கூட்டத்தின் போது அவரிடம் இந்த துப்பாக்கி இருந்ததாக காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன. நொகேகொடையில் நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதித் லொக்கு பண்டார கைத்துப்பாக்கியுடன் மேடையில் நின்றமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்படி கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷ எம்பி உரையாற்றும் போது அருகில் கழுத்துப்பை ஒன்றை தாங்கியபடி கைத்துப்பாக்கி ஒன்றை சுடுவதற்கு தயார் நிலையில் வைத்திருக்கும் பாணியில் உதித் லொக்கு பண்டார நின்று கொண்டிருந்தமை சமூக ஊடகங்களில் பேசு பொருளாகியுள்ளது. தற்போது சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவ உதித் லொக்கு பண்டார அப்படி இருந்தது ஏன்? அவர் நாமல் ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்பு வழங்கினாரா அல்லது தற்பாதுகாப்புக்காக அப்படி செயற்பட்டாரா என்ற கோணங்களில் நோக்கப்படுவதால் விசாரணைகளை நடத்த தீர்மானித்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சு இது தொடர்பில் அறிக்கையொன்றை நுகேகுடை பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரிடம் கோரியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் உதித் லொக்கு பண்டார மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரிடம் வாக்குமூலம் பெறவும் காவல்துறை தயாராகி வருகின்றது. உதித் வைத்திருந்த கைத்துப்பாக்கி சிலவேளை பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெறப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அதனை பொதுவெளியில் அப்படி வைத்திருக்கலாமா? இது அச்சமூட்டும் செயற்பாடாக அமையாதா என்ற கோணங்களிலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிகின்றது. எவ்வாறாயினும் இந்த கைத்துப்பாக்கி ஏந்திய விவகாரத்தை நாமல் ராஜபக்ஷ அறிந்திருக்கவில்லை என பொதுஜன பெரமுன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. திரிகுணாமலை බුදු පිළිම සිද්ධිය දවසේ මෙන්න මේ ප්‍රකාශය திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் மற்றும் வாழைச்சேனையில் தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டமை போன்ற சம்பவங்களூடாக பௌத்த சிங்கள சமூகத்தை தூண்டி கோபத்துக்குள்ளாக முயற்சிக்கப்படுகின்றது என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ராஜகிரியவில் உள்ள பொதுபல சேனா அமைப்பின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் கனடாவில் தனிநாட்டு கோரிக்கைக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டன. 30 ஆண்டுகால போருக்கு பிறகும் விடுதலை புலிகளை நினைவு கூற வேண்டிய தார்மீக அதிகாரம் இருக்கின்றதா? இந்த புதிய சித்தாந்தங்களை இப்போதே தோற்கடிக்க தவறினால் நாடு தவிர்க்க முடியாமல் ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்படும். அத்தகைய சூழ்ச்சிகளுக்கு தூண்டப்பட அனுமதி முந்தைய அரசாங்கம் சந்தித்த அதே வீழ்ச்சியை இந்த அரசாங்கமும் சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கின்றேன். விடுதலை புலிகளுடன் இணைந்து அஸ்மின் மீண்டும் வடக்கு கிழக்கை மற்றொரு பலஸ்தீனாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுகின்றது. தனி ஈழத்துக்கு பாதை அமைக்க இடமளிக்க கூடாது. 13வது திருத்தத்தை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் வலுப்படுத்தும் வகையிலேயே அரசாங்கம் செயற்படுகின்றது. பிரதேச சபையின் அனுமதியின்றி தொல்பொருள் பெயர் பலகையை நிறுவ முடியாது என முரண்படும் நிலைமைக்கு அரசாங்கம் இடமளிக்கின்றதா? இந்த நிலைமைகள் இப்போதே அடியோடு அளிக்கப்பட வேண்டும் என்றார்.
ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில்தான் கடற்றொழிலாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு உறுதுணையாக நிற்கும் 3 துறைகளில் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வளங்கள் அமைச்சும் ஒன்று என்பதை கூறியாக வேண்டும். எமது அமைச்சுக்கு 2026ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 10.6 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கடந்த காலங்களில் இலங்கை கடற்றொழில் கூட்டுத்தாபனத்திலும் கை வைத்தனர். கடந்த காலங்களில் நாசமாக்கப்பட்ட எமது அமைச்சுசார் 10 நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு 2000 மில்லியன் ரூபாவும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் மாகாண சபைகளின் மீன்பிடி அமைச்சுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது எமது அமைச்சுக்கு மட்டும் 2026 வரவு செலவு திட்டத்தில் 15 பில்லியனுக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் இம்முறையே இவ்வாறு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மீன்பிடித்துறையில் கடந்த காலங்களில் பல்வேறு பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்பட்டிருந்தன. அந்த சவால்களை எதிர்கொண்டு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றோம். வடக்கிலும் மற்றும் கிழக்கிலும் மீன்பிடி துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எமது ஆட்சியில் மண்ணெண்ணெய் விலை குறைக்கப்பட்டது. ஆனால் மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் கடற்றொழிலாளர்கள் கொலை என்பன தமது தந்தையின் ஆட்சியில் நடைபெற்றது என்பதை மறந்து இங்கு பேசுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். லண்டனில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் போராட்டம் தெற்கின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவதற்காக நடத்தப்பட்டது என தாங்கள் நம்புவதாக பிவத்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்குவது தெற்கை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றுவது போல் எளிதானது அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த உதய கம்மன்பில, டில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியை மாத்திரமே பயன்படுத்தியதையே காணக்கூடியதாக இருந்தது. எவருமே தங்களுக்கான கோரிக்கைகளை முன்வைத்தோ அல்லது கோரிக்கைகளை நினைவு கூறியோ எதிர்ப்பில் ஈடுபடவில்லை. அதேபோல் டில்வின் சில்வா வாகனத்திலிருந்து இறங்கி நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு நடந்து சென்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எவரும் அதனை தடுக்கவும் இல்லை. 2012ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்தவுக்கு எதிராக லண்டனில் இடம்பெற்ற விடுதலை புலிகளின் போராட்டத்தோடு இதனை நாம் ஒப்பிட வேண்டும். அந்த போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்ஷ மீது மிகவும் கோபத்துடனேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மஹிந்த ராஜபக்ஷவின் மரணமே அவர்களின் ஒரே பிரார்த்தனையாகவும் இருந்தது. அங்கு ஒரு 10 நிமிடம் தரித்திருந்தால் கூட மஹிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் உள்ளதாக அப்போதைய பாதுகாப்பு தரப்பினரும் தெரிவித்திருந்தனர். எனினும் அண்மையில் டில்வின் சில்வாவுக்கு எதிரான போராட்டம் மிகவும் சுமூகமான முறையிலேயே நடைபெற்றிருந்தது. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இருக்கவில்லை. எவ்வாறாயினும் வடக்கின் பயங்கரவாதிகள் மற்றும் தெற்கின் பயங்கரவாதிகளிடையே நெருங்கிய உறவு ஒன்று உள்ளது. கடந்த காலங்களில் இனவாதத்தை கிளப்பிய தேசிய மக்கள் சக்தியின் திட்டங்களால் தெற்கின் வாக்குகள் முறிந்தன. இராணுவ போராளிகளை இராணுவ வீரர்கள் என அடையாளப்படுத்தினர். சமாதானத்திற்காகவே விடுதலை புலிகள் ஆயுதமேந்தியதாக தெரிவித்தனர். வடக்கில் இராணுவ முகாம்கள் நீக்கப்பட்டன. வடக்கின் விகாரைகளை நீக்க வேண்டும் என்ற போராட்டங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கியது. இவ்வாறான செயற்பாடுகளால் முறிந்த தெற்கின் வாக்குகளை பெறுவதற்காகவே லண்டனில் போராட்டம் இடம்பெற்றது. அதாவது தெற்கின் பயங்கரவாதிகளுக்கு வடக்கின் பயங்கரவாதிகள் வழங்கிய ஆதரவுதான் இந்த லண்டன் போராட்டம் இடம்பெற்றதா என்றொரு சாதாரண சந்தேகம் எங்களுக்கு எழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுதலை புலிகள் அமைப்புக்கு வழங்கிய மறைமுக வாக்குறுதிகளை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் உதய கம்மன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் சிறைக்குள் கொல்லப்பட்டதாக சர்ச்சைக்குரிய தகவல் சமூக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றது. அவர் சிறையில் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த குற்றச்சாட்டை பலுசிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் முன்வைத்துள்ளது. இது தொடர்பில் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அமைச்சகம் இக்கருத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.